வீணை எஸ். பாலசந்தர் பற்றிய வீடியோ இது. நன்றி. பா. சுரமணன். நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், கதாசிரியர், இயக்குனர், இசைக்கலைஞர் என பன்முகம் கொண்டவர் எஸ். பாலசந்தர். சிறந்த வீணை வித்வானான இவர் வீணா சக்கரவர்த்தி, இசைக்கடல், நாதயோகி என்றெல்லாம் போற்றப்பட்டவர். இசைத்துறையிலும் திரைத்துறையிலும் நிகரற்ற சாதனை படைத்த பாலசந்தர் ஜனவரி 18, 1927 அன்று சென்னை மயிலாப்பூரில் சுந்தரம் ஐயர், பார்வதி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். உடன் பிறந்தோர் 2 சகோதரர்கள், 3 சகோதரிகள். பள்ளிப்படிப்பு மயிலையின் புகழ் பெற்ற PS நிலைப்பள்ளியில். தந்தை சுந்தரம் ஐயர் ஒரு வக்கீல், இசை ஆர்வலர். இசைத்துறை ஜாம்பவான்கள் பலர் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள். மயிலாப்பூர் சங்கீத சபா இருந்த தெருவில் அவர் குடியிருந்ததால் அடிக்கடி இசைக்கலைஞர்கள் அவரது வீட்டுக்கு வந்து தங்கிச் செல்வார்கள். பாலசந்தரின் மூத்த சகோதரர் எஸ். ராஜம் இளவயதிலேயே மிகுந்த இசையார்வம் கொண்டவராக இருந்தார். பாலசந்தர் முதலில் கஞ்சிரா வாசிக்க துவங்கி பிறகு ஹார்மோனியம், தபலா, புல்புல்தாரா, மிருதங்கம் என பல்வேறு வாத்தியங்கள் வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றார். சகோதரர் ராஜத்தின் கச்சேரிகளில் பக்கவாத்தியம் வாசிக்க தொடங்கி செம்பை, அரியக்குடி, தைகர் வரதாச்சாரியார், மாலி, மகாராஜபுரம் விஸ்வநாதையர் என பலரது கச்சேரிகளுக்கும் சந்துரு பக்கம் வாசித்தார். பிரபல ஹிந்தி பட இயக்குனர் வி. சாந்தாராம் 1936 சீதா கல்யாணம் என்ற படத்தை தமிழில் தயாரித்தார். இதில் பாலசந்தரின் தந்தை சுந்தரம் ஐயர் தசரதராகவும், சகோதரர் ராஜம் ராமராகவும், சகோதரி ஜெயலட்சுமி சீதையாகவும் நடித்தனர். இதில் ராவண தர்பாரில் கஞ்சிரா வாசிக்கும் சிறுவனாக திரையில் தோன்றினார் பாலசந்தர். அதுதான் முதல் திரை அனுபவம். தொடர்ந்து காமதேனு 1941, ரிஷ்யசிருங்கர் 1941, நாரதர் 1942 போன்ற படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார். அதன் பிறகு அவர் கர்நாடக சங்கீத கச்சேரிகளிலும் தன் உயர் கல்வியிலுமே கவனம் செலுத்தினார். அண்ணன் ராஜத்துடன் இணைந்து நாடெங்கிலும் கச்சேரிகள் செய்தார். ஒருமுறை கச்சேரிக்காக கராச்சி சென்றிருந்த போது சிதார் ஒன்று பரிசாக கிடைத்தது. அதை வாசித்து பழகினார். அவரது முதல் சிதார் கச்சேரி சென்னை ரசிக ரஞ்சினி சபாவில் நடைபெற்றது. தொடர்ந்து சில கச்சேரிகள் செய்தார். ஆனால் கீர்த்தனைகளை பாவத்துடன் வாசிக்க சிதார் உதவவில்லை என்பது அவர் கருத்தாக இருந்தது. ஆகவே வீணை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். 1943 மயிலையில் இவரது முதல் வீணை கச்சேரி அரங்கேறியது. திருவாலங்காடு சுந்தரேசையர் வயலின் வாசிக்க, ராம்நாத் ஈஸ்வரன் மிருதங்கம் வாசித்தார். தொடர்ந்து வீணை கச்சேரிகள் செய்ய ஆரம்பித்தார். இந்நிலையில் மீண்டும் திரைப்பட ஆர்வம் வந்தது. 1948 இது நிஜமா என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார். நடித்ததோடு மட்டுமல்லாமல் திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இணை இயக்கம் என பல பொறுப்புகளை மேற்கொண்டார். P.U. சின்னப்பா நடித்த உத்தமபுத்திரன் தமிழில் முதல் இரட்டை வேடம் இடம்பெற்ற வரலாற்று படம் என்றால் இது நிஜமா தமிழில் முதல் இரட்டை வேடம் இடம்பெற்ற சமூக படமாகும். தொடர்ந்து என் கணவர் என்ற படத்தை இயக்கினார். அவர் இயக்கத்தில் வெளிவந்த கைதி 1951 அக்காலத்தில் வெளிவந்த சிறந்த த்ரில்லர் என்று பெயர் பெற்றது. ராணி என்ற படத்தில் பானுமதியுடன் இணைந்து நடித்தார். R.S. மனோகர் கதாநாயகனாக அறிமுகமான ராஜாம்பாள் படத்தில் வில்லன் பாலசந்தர். டாக்டர் சாவித்திரி படத்தில் குணச்சித்திர வேடம். பெண் படத்தில் ஜெமினி கணேசனுக்கு தோழனாக நகைச்சுவை வேடம். தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கோடீஸ்வரன், மரகதம், கரும்பியில் குன்றத்து கொலை எனும் நாவலை தழுவியது போன்ற படங்களில் நடித்தார். K.R. ராமசாமி, ராஜசுலோசனா நடித்த அவன் அமரன் படத்தின் இயக்கமும் பாலசந்தர்தான். பாலசந்தர் வாழ்வில் திருப்புமுனை ஏற்படுத்திய படம் அந்த நாள். படத்தில் ஏராளமாக பாடல்கள் இடம்பெற்ற காலத்தில் பாடலே இல்லாமல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படம். சிவாஜி அதில் வில்லனாக நடித்திருந்தார். பிளாஷ்பேக் உத்தியை பயன்படுத்தி சிறப்பாக உருவாக்கப்பட்ட அப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது. தொடர்ந்து அவர் இயக்கிய அவனா இவன் புதுமைக்காக அக்காலத்தில் பேசப்பட்டது. மற்றுமொரு புதுமை படைப்பு பொம்மை. ஆங்கில படப்பாணியில் அதை இயக்கியிருந்த அவர் திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் என பல பொறுப்புகளை ஏற்றிருந்தார். படத்தின் இறுதி காட்சியில் ஷார்ட் அணிந்து கொண்டு அவர் படத்தின் கலைஞர்களை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தும் காட்சி திரையுலகம் சந்தித்திராத ஒன்று. 1965 வெளியான நடு இரவில் தான் அவர் கடைசியாக இயக்கியது. சினிமாவே தன்னை ஆக்கிரமித்து கொண்டதால் அதிலிருந்து விலகி கர்நாடக சங்கீதத்துக்கே வாழ்வை அர்ப்பணித்து கொண்டார். கர்நாடக இசையின் சிறப்பு மிக்க அம்சமான கமகங்களை வெளியிட வீணையே சிறந்தது என்று பாலசந்தர் கருதினார். அதில் பல்வேறு ஆய்வுகள் செய்து அவர் உருவாக்கிய பாணிதான் காயகி பாணி. வாய்ப்பாடு பாடுவது போல் வீணையையும் பேச வைத்தவர் எஸ். பாலசந்தர் என்று சொன்னால் அது மிகையல்ல. 1962 அமெரிக்காவில் இருந்த ஆசிய சொசைட்டி பாலசந்தர், உமையாள்புரம் சிவராமன், புல்லாங்குழல் ரமணி, வேலூர் ராமபத்ரன் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்த சங்கீத மெட்ராஸ் என்னும் இசைக்குழுவை கச்சேரி செய்ய அழைத்தது. அமெரிக்காவில் 30க்கும் மேற்பட்ட கச்சேரிகளை நடத்தினர்.
பாரதத்தின் பாரம்பரியமான கர்நாடக இசை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் அக்கச்சேரிகள் அமைந்தன. லாஸ் ஏஞ்சலஸின் புகழ்பெற்ற ரிச்சர்ட் பாக் இக்கச்சேரிகளை பதிவு செய்து அக்காலத்தில் எல்பி ரெக்கார்டாக கொண்டு வந்தார். 1965 ரஷ்யா சென்று பாலசந்தர் நிகழ்த்திய கச்சேரிக்கு நல்ல வரவேற்பு கிட்டியது. தொடர்ந்து ஜெர்மனி, போலந்து, ஹங்கேரி, பிரான்ஸ், சீனா, ஜப்பான், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா என பல நாடுகளிலும் கச்சேரிகள் செய்தார். வீணை என்றால் பாலசந்தர், பாலசந்தர் என்றால் வீணை என்று அவர் போற்றப்பட்டார். அவருக்கு குரு என்று யாரும் இல்லை. தைகர் வரதாச்சாரியார், காரைக்குடி சாம்பசிவ ஐயர், டி.என். ராஜரத்னம் பிள்ளை, திருவாலங்காடு சுந்தரேச ஐயர் வீணை தனம்மாள் பலரது கச்சேரிகளை கேட்டு தனது ஞானத்தை வளர்த்து கொண்டார். இது பற்றி அவர், எனக்கு குரு என்று யாரும் கிடையாது, I only say I had Manasiga reference, no Manasiga Guru என்று குறிப்பிட்டிருக்கிறார். வீணையில் பாலசந்தர் ஒரு அசகாய சூரன். 4 ஸ்டைல்களிலும் அவர் அளவுக்கு யாரும் சாதித்தவர்கள் இல்லை என்றே சொல்லலாம் என்கிறார் எம்.எஸ். கோபாலகிருஷ்ணன். கச்சேரி நடக்கும் பொழுது யாராவது குறுக்கே பேசினால் அவருக்கு பிடிக்காது. முறைத்து பார்ப்பார். அவர்கள் உடனே பேசுவதை நிறுத்தி விடுவர். கீர்த்தனை இல்லாமல், ஸ்வரங்கள் இல்லாமல் ராகங்களை மட்டுமே அவர் வாசிப்பார் என்று டி.கே. பட்டம்மாள் குறிப்பிடுகிறார். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டிருந்தார் பாலசந்தர். அதனால் அவருக்கு சக இசைக்கலைஞர்களுடன் அடிக்கடி சர்ச்சைகள் ஏற்பட்டன. குறிப்பாக அவர் எழுதிய நூல் ஒன்றில் கேரள சமஸ்தான ராஜாவான சுவாதி திருநாள் என்றொருவர் இல்லவே இல்லை. அவர் எழுதியதாக கூறப்படும் கர்நாடக சங்கீத கீர்த்தனைகள் அனைத்தும் அவர் சமஸ்தானத்து கலைஞர்கள் அமைத்தது என்று ஆதாரங்களுடன் எழுதியிருந்தார். அது பலத்த சர்ச்சையை தோற்றுவித்தது. அதுபோல மிருதங்க மேதையான பாலக்காடு மணி ஐயர், மிருதங்கம் இன்றி கர்நாடக இசை கச்சேரிகள் இல்லை, அப்படி நடத்தினால் அது சோபிக்காது என்று ஒரு கூட்டத்தில் பேசினார். உடனே பாலசந்தர் மிருதங்கம் இன்றி வீணை கச்சேரி என்று அறிவித்து அவ்வாறே அக்கச்சேரியை பல்வேறு ராகங்களை கொண்டதாக அமைத்து சிறப்பாக நடத்தியும் காட்டினார். நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு மிருதங்க வித்வான், மிருதங்கம் இன்றி கர்நாடக இசை கச்சேரி நடக்காது என்று சொன்னாராம். அதை போய் ஆக்குவதற்காகவே இன்று மிருதங்கம் இன்றி வாசித்தேன் என்று பேசினார். இவருடைய வீணை இசை மொத்தம் 25 நீண்ட நேர இசை தட்டுகளாக வெளிவந்துள்ளது. மேலகர்த்தா ராகங்கள் 72 ஐயும் 12 இசை தட்டுகளாக இவர் வெளியிட்டுள்ளார். முத்துசுவாமி தீட்சிதரின் நவக்கிரக கிருதிகளை காயத்ரி நாராயணனுடன் இணைந்து சம்ஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, ஆங்கில கையேட்டு விளக்கத்துடன் இசைத்தட்டாக வெளியிட்டுள்ளார். கர்நாடக இசையுலகில் அக்காலத்தில் அதிகம் எல்பி ரெக்கார்ட் வெளியிட்டவர் பாலசந்தர்தான். சென்னை கிருஷ்ணகான சபாவில் 45 ராகங்களை கொண்டு கச்சேரி செய்திருக்கிறார். மத்திய கர்நாடக சங்கீத கல்லூரி மாணவர்களுக்கு இசை பயிலரங்குகளையும் சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தியிருக்கிறார். தமிழக அரசின் கலாசிகாமணி, இன்றைய கலைமாமணி மற்றும் பல அமைப்புகளிடமிருந்து வீணா யோகி, வீணா வித்யாதர, அபினவ நாரத, வீணா வரப்பிரசாதி, யாழிசை வல்லுனர், வீணை செம்மல், வீணா வாத்திய வல்லப, நாத பிரம்மம், இசைக்கடல், முத்தமிழ் கலைமணி, மதுர ஞான கான வித்தகர் என 50க்கும் மேற்பட்ட பட்டங்களை பெற்றிருக்கிறார். உலகின் பல அமைப்புகள் இவரை கௌரவித்துள்ளன. சங்கீத நாடக அகாதமி விருது, பத்மபூஷன் போன்றவையும் இவருக்கு வழங்கப்பட்டன. சீனாவில் உள்ள அகில உலக நுண்கலை கலாசார அகாதமி இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. புகைப்படங்கள் எடுப்பதிலும் பாலசந்தர் ஆர்வம் மிக்கவர். ஸ்னூக்கர், பில்லியர்ட் ஸ்ரீரரும் கூட தன் இசை பற்றி பாலசந்தர், என்னுள் பூட்டி கிடந்த இசை செல்வங்கள் ஏதோ ஒரு தெய்வீக உந்துதலால் வெளியே பாய்ந்து வருகின்றன என்று சொல்லியிருக்கிறார். இசையை பொறுத்தவரை சில பிடிவாதமான கொள்கைகளை அவர் கொண்டிருந்தார். இசை என்பது ஒரு தெய்வீக கலை. அதில் கண்டபடி புதுமைகளை புகுத்துவது சரியல்ல. ரசிகர்களுக்கு ஏற்றவாறு இசையில் மாற்றம் செய்வது அதன் தரத்தை குறைக்கும். தூய இசையை ரசிப்பதற்கேற்றவாறு ரசிகர்களின் தரத்தை, அவர்களது இசையறிவை உயர்த்துவதுதான் இசைக்கலைஞனின் மிக முக்கிய கடமை என்பது அவர் கருத்து. மத்திய பிரதேசத்தில் உள்ள பிலாய் நகரில் இருந்த குணால் பல்கலைக்கழகத்தின் கௌரவ இசை பேராசிரியராகவும் இருந்தார். கச்சேரி நிகழ்த்துவதற்காக அங்கு சென்றவர் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் ஏப்ரல் 13, 1990 அன்று காலமானார். காயத்ரி நாராயணன், ஜெயந்தி குமரேஷ், எஸ்.வி. மாதவன் ஆகியோர் அவர் வழிவந்த சிஷ்யர்களாவர். பாலசந்தரின் மனைவி பெயர் சாந்தா. இந்த தம்பதிகளின் ஒரே மகனான எஸ்.பி.எஸ். ராமன் புகழ் பெற்ற வக்கீல். வேணி குண்டா படத்தின் இசையமைப்பாளர் கணேஷ் ராகவேந்திரா வீணை பாலசந்தரின் கொள்ளுப்பேரன்.